السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி எடுத்துக் கூறப்படும். முதலாவது சஹாபியின் பெயர் ஹஜரத் ஆமீர் பின் சலமா ஆகும். ஹஜரத் ஆமீர் பின் சலமா அவர்கள் அமர் பின் சலமா என்றும் கூறப்படுகின்றார்கள். அன்னார் பலி கோத்திரத்தைச் சார்ந்தவர். பலி கோத்திரம் யமன் பகுதியில் இருக்கின்ற அரபிகளின் பழைய கோத்திரமான குதாவின் கிளையாகும். இதன் காரணமாக அன்னார் ஆமீர் பின் சலமா பல்வி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். ஹஜரத் ஆமீர் அன்சார்களின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாருக்கு பதர் உஹது போர்களில் கலந்து கொள்ளும் நர்பாகியம் கிடைத்தது. அடுத்த சஹாபி அப்துல்லா பின் சுராக்கா ஆவார்கள். அன்னார் குறைஷிகளின் பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர். இது உமர் பின் ஹத்தாபின் கோத்திரமாகும். சுராக்கா பின் மோத்தமீர் அன்னாரின் தந்தையின் பெயராகும். அமா பின் அப்துல்லா அன்னாரது தாயாரின் பெயராகும். ஜெய்னப் அன்னாரது சகோதரியின் பெயராகும். அமர் பின் சுராக்கா அன்னாரது சகோதரர் ஆவார். யமாமா பின் ஹாரிசா அன்னாரது மனைவியின் பெயராகும். இவர்கள் மூலமாக அப்துல்லா என்ற மகன் பிறந்தான். அன்னார் பதர் போரில் கலந்து கொண்டார்கள் என்று வரலாற்றாசிரியர்களில் பெரும்பான்மையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் சிலர் பதர் போரில் அன்னார் பங்கு பெறவில்லை, மாறாக உஹது மற்றும் அதற்கு அடுத்து நடந்த போர்களில் அன்னார் கலந்து கொண்டார்கள் என்று எழுதியுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் பெரும்பான்மையினரின் கருத்திற்கேற்ப அன்னாருக்கும் அன்னாரது சகோதரரான அமர் பின் சுராக்காவிற்கும் பதர் போரில் பங்கு பெறும் நர்பாகியம் கிடைத்துள்ளது. அன்னாரது சந்ததிகளில் அமர், உஸ்மான் பின் அப்துல்லா, ஜெயித், அய்யூப் ஆகியோரது பெயர்கள் காண கிடைக்கின்றன. அப்துல்லா பின் அபுபக்கர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் அப்துல்லா பின் சுராக்கா அவர்கள் தமது சகோதரர் ஹஜரத் அமர் பின் சுராக்காவுடன் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இருவருமே ரிஃபா பின் அப்துல் முன்சிரின் வீட்டில் தங்கினார்கள். ஹஜரத் அப்துல்லா பின் சுராக்கா அவர்கள் ஹஜரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 35வது ஆண்டில் வஃபாத்தானார்கள். ஹஜரத் அப்துல்லா பின் சுராக்கா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தண்ணீரை கொண்டு சஹரி செய்ய நேரிட்டாலும் சஹரி செய்யுங்கள். அதாவது சஹரி செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக்கி விட்டார்கள். அடுத்த சஹாபியின் பெயர் மாலிக் பின் அபி ஹவுலி ஆகும். அன்னார் குறைஷிகளின் பனு அதீரின் கஅபின் நட்பு கோத்திரமான பனு இஜில் கோத்திரத்தை சார்ந்தவர். அபு ஹவுலி அன்னாரது தந்தையின் சுட்டு பெயராகும். ஆனால் அமர் பின் ஜுஹைர் அன்னாரது பெயராகும். மேலும் ஹஜரத் மாலிக் அவர்களின் பெயர் ஹலால் என்றும் கூறப்படுகின்றது. ஹஜரத் உமர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது உமர் அவர்களின் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமின்றி ஹஜரத் மாலிக் அவர்களும்
அன்னாரது சகோதரர் ஹவுலி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அன்னார் தமது சகோதரரான ஹவுலி அவர்களுடன் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஒரு கூற்றிற்கேற்ப ஹஜ்ரத் ஹவுலி அவர்கள் தமது 2 சகோதரர்களான ஹஜ்ரத் ஹிலால் மற்றும் ஹஜ்ரத் மாலிக் மற்றும் ஹஜ்ரத் அப்துல்லாஹுடன் பதர் போரில் கலந்து கொண்டார்கள் என்று வந்துள்ளது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹஜ்ரத் மாலிக் பின் அபி ஹவுலி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் வாக்கிப் பின் அப்துல்லா ஆகும். அன்னாரின் தந்தையின் பெயர் அப்துல்லா பின் அப்தே மனாஃப் ஆகும். அன்னார் பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். ஒரு கூற்றிற்கேற்ப இது குறைஷிகளின் பனு அதி பின் கஅபின் நட்பு கோத்திரமாகும். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் தப்லீக் காரணமாக எந்த மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாக்கியம் கிடைத்துள்ளதாக வரலாற்று நூல்களில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளதோ அவர்களில் ஹஜ்ரத் வாக்கிப் அவர்களும் அடங்குவார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமிற்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே ஹஜ்ரத் வாக்கிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். தாரே அர்கம் தொடர்பாக சிறிது காலத்திற்கு முன்பு எடுத்துக் கூறப்பட்டிருந்தது. சுருக்கமாக நான் எடுத்துக் கூறுகின்றேன். மக்காவில் தப்லீக் செய்வதற்கும் முஸ்லிம்கள் தொழுவதற்காக வர வேண்டும், ஒன்று கூட வேண்டும், மேலும் எவ்வித தடையுமின்றி தப்லீக்கிற்கான ஏற்பாடுகளும் நடைபெற வேண்டும். இவ்வாறு இஸ்லாத்தை பற்றிய பிரச்சாரமும் செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு தலைமையகம் வேண்டும் என்ற எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே இதற்காக தலைமையக அந்தஸ்தை கொண்ட ஒரு வீட்டின் தேவை ஏற்பட்டது. எனவே அன்னார் புதிய முஸ்லிமான அர்கம் பின் அபி அர்கமின் வீட்டை தேர்ந்தெடுக்க விரும்பினார்கள். இது சஃபா மலைக்குன்றிற்கு அருகில் இருந்தது. இதற்கு பிறகு முஸ்லிம்கள் இங்குதான் ஒன்று கூடி வந்தனர், இங்குதான் தொழுது வந்தனர். மேலும் உண்மையை தேடக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னாரும் இந்த இடத்தில்தான் இஸ்லாத்தை பற்றி தப்லீகும் செய்தார்கள். இதன் காரணமாக இந்த இடம் வரலாற்றில் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெற்றுவிட்டது. மேலும் தாருல் இஸ்லாம் என்ற பெயராலும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தாரே அர்கமில் பணி செய்தார்கள். அதாவது தான் இறைவன்புறமிருந்து வந்திருப்பதாக வாதம் செய்த 4வது ஆண்டில் அன்னார் இதனை தலைமையகமாக ஆக்கினார்கள். மேலும் 6வது ஆண்டு வரை தப்லீக் மற்றும் தர்பியத் பணிகளை அன்னார் இங்கு செய்து வந்தார்கள். தாரே அர்கமில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இறுதியானவர் ஹஜ்ரத் உமர் அவர்கள் என்றும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் முஸ்லிம்களுக்கு மேலும் ஆற்றல் கிடைத்தது என்றும், மேலும் இவ்வாறு இவர்கள் தாரே அர்கமிலிருந்து வெளியேறி வெளிப்படையாக தப்லீக் செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது உமர் அவர்களின் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமின்றி ஹஜ்ரத் வாக்கிப் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அன்னார் ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் ரிஃபா பின் அப்துல் முன்சிரின் வீட்டில் தங்கினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் வாக்கிப் மற்றும் ஹஜ்ரத் பிஷர் பின் பரா ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்னார் பதர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களின் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள். இதில் ஹஜ்ரத் வாக்கிப் அவர்களும் இருந்தார்கள். இந்த போரில் இணை வைப்பவர்களில் அமர் பின் ஹஜ்ரமி என்பவன் கொல்லப்பட்டான். இவனை ஹஜ்ரத் வாக்கிப் அவர்கள் தான் கொன்றார்கள். முஷ்ரிக்குகளில் கொல்லப்பட்டவர்களில் இவர்தான் முதலாவது நபராவார். மேலும் முஸ்லிம்களில் ஹஜ்ரத் வாக்கிப் அவர்கள்தான் முஷ்ரிக்குகளில் ஒருவனை முதலாவதாக கொன்றார்கள். இந்த போர் தொடர்பாக ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களுடைய குறிப்பில் இதற்கு முன்பும் நான் எடுத்துக் கூறியுள்ளேன். ஹஜ்ரத் வாக்கிப் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் நசர் பின் ஹாரிஸ் அவர்கள். அன்னார் அன்சார்களின் கோத்திரமான அவுஸ் குடும்பத்தைச் சேர்ந்த பனு அப்து பின் ரஸாவை சேர்ந்தவர். அன்னாரது பெயர் நுமேர் பின் ஹாரிஸ் என்றும் கூறப்படுகிறது. அபு ஹாரிஸ் அன்னாரது சுட்டு பெயராகும். ஹாரிஸ் பின் அப்து அன்னாரது தந்தையின் பெயராகும். சவுதா பின் சவாதா அன்னாரது தாயாரின் பெயராகும். அன்னாருக்கு பதர் போரில் கலந்து கொள்ளும் நற்பாக்கியம் கிடைத்தது. இவர்களது தந்தையான ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நசர் அவர்கள் காதிசியா போரில் ஷஹீதானார்கள். காதிசியா ஈரானின் அல்லது தற்போதைய ஈராக்கில் உள்ள ஒரு பகுதியாகும். இது கூஃபாவிலிருந்து 45 மைல் தொலைவில் உள்ளது.
ஹிஜ்ரி 14வது ஆண்டு ஹஜ்ரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது. இதன் விளைவாக ஈரானிய ஆட்சி முஸ்லிம்களின் கையில் வந்தது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் மாலிக் பின் அமர் ஆவார்கள். அன்னார் பனு சுலைம் குடும்பத்தின் பனு ஹஜ்ர் கோத்திரத்தை சேர்ந்தவர். இது பனு அப்தே ஷம்ஷின் நட்பு கோத்திரமாகும். அன்னாரது தந்தையின் பெயர் அமர் பின் சுவைத் ஆகும். ஹஜ்ரத் மாலிக் தமது 2 சகோதரர்களான ஹஜ்ரத் சக்கப் பின் அமர், ஹஜ்ரத் முத்லிஜ் பின் அமர் ஆகியோருடன் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் உஹத் மற்றும் ஏனைய போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு யமாமா போரில் அன்னார் ஷஹீதானார்கள். அடுத்த சஹாபி நுமான் பின் அசர் ஆவார்கள். அன்னார் அன்சார்களின் பலி கோத்திரத்தை சார்ந்தவர். இது பனு முஆவியாவின் நட்பு கோத்திரமாகும். அன்னார் லக்கி பின் அசர் என்றும் நுமான் பின் பல்வி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். அன்னார் பையத்தே அக்பா, பதர் போர் மற்றும் ஏனைய அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். யமாமா போரில் அன்னார் ஷஹீதானார்கள். மேலும் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு முர்த்ததீன்களுடன் நடைபெற்ற போரின் போது துலைத் என்பவன் அன்னாரை ஷஹீதாக்கினான் என்றும் கருதுகின்றனர். அடுத்த சஹாபி உபைம் பின் சாயிதா ஆவார்கள். அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் கிளையான பனு அப்தே அமர் பின் அவுஸை சேர்ந்தவர். அன்னார் முதலாவது மற்றும் 2வது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். சீரத் காத்தமுன் நபியினில் உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் முதலாவது பையத்தே உக்பாவிற்கு முன்பாக மதீனாவின் அன்சாரிகளின் ஒரு குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டது. அவர்களின் எண்ணிக்கை 6 ஆகும். சில அறிவிப்புகளில் 8 என்றும் வருகிறது. இவர்களில் உவைம் பின் சாயிதாவும் ஒருவராவார்கள். தபுகாத்துல் குப்ராவின் விளக்கத்திற்கேற்ப மதீனா ஹிஜ்ரத் சந்தர்ப்பத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைம் பின் சாயிபிற்கு உமர் அவர்களுடனும் இன்னொரு அறிவிப்பிற்கேற்ப ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்களுடனும் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியதாக வந்துள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுபேர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், அதாவது உவைம் பின் சாயிதா அல்லாஹ்வின் அடியார்களில் எத்தகைய சிறந்த அடியாராவார், அவர் சொர்க்கவாதிகளை சார்ந்தவர் ஆவார். ஒரு அறிவிப்பிற்கேற்ப ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன ஐயத்தஹரு வல்லாஹு யுஹிப்பு முத்தஹரீன் என்ற இந்த வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உவைம் பின் சாயிதா எத்தகைய நல்லடியாராக இருக்கின்றார், அவரும் இவர்களைச் சேர்ந்தவராவார் என்று கூறினார்கள். அதாவது இந்த வசனத்தின் பொருள், இதில் வரக்கூடியவர்கள் எத்தகைய மக்களும் இருக்கின்றனர் என்றால் நாம் தூய்மையாகிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். மேலும் அல்லாஹ் முழுமையாக தூய்மையை பேணக்கூடியவர்களை நேசிக்கின்றான். ஹஜ்ரத் உவைம் பின் சாயிதா அவர்கள் பதர், உஹத், அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஆசிம் பின் சுவைத் கூறுகின்றார், அவர்கள் உவைம் பின் சாயிதாவின் மகளான உபைதா அவர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டார்கள். அதாவது ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் ஹஜ்ரத் உவைம் பின் சாயிதாவின் கபருக்கு அருகில் நின்றபோது இவ்வாறு கூறினார்கள், அதாவது உலகத்தில் எவரும் இந்த நபரின் கபரை விட சிறந்தவர் என்று கூற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த குடியெல்லாம் நடப்பட்டதோ உவைம் அவர்கள் அதன் நிழலின் கீழ் இருந்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, அறியாமையின் காலத்தில் ஹாரிஸ் அவர்களின் தந்தை சுவைத் அவர்கள் ஹஜ்ரத் முஜஸ்ஸிரின் தந்தையான ஜியாதை கொன்றுவிட்டார்கள். இதற்கு பிறகு ஒரு நாள் கொல்லப்பட்டவரின் மகன் முஜஸ்ஸிர் சுவைத் அவர்களை தாக்கி தமது தந்தையை கொன்றவரை கொன்றுவிட்டார். இந்த 2 சம்பவங்களும் இஸ்லாத்திற்கு முன்னுள்ள சம்பவங்களாகும். இந்த 2 சம்பவங்களும் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினருக்கு இடையே நடைபெற்ற பவாஸ் போருக்கு காரணமாக அமைந்தது. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகை தந்தார்கள். பிறகு கொல்லப்பட்ட இருவரின் மகன்களும், அதாவது ஹாரிஸ் பின் சுவைத் மற்றும் முஜஸ்ஸிர் பின் ஜியாத் ஆகியோர் முஸ்லிமாகிவிட்டனர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் இருவரும் பதர் போரிலும் கலந்து கொண்டார்கள். தமது தந்தையின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக
ஹசரத் முஜஸ்திர் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஹாரிஸ் பின் சுவைத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. உஹது போரில் குறைஷிகள் முஸ்லிம்களை திருப்பி தாக்கிய போது ஹாரிஸ் பின் சுவைத் அவர்கள் முஜஸ்திர் அவர்களை பின்னால் இருந்து தாக்கி ஷஹீதாக்கினார். இன்னொரு கூற்றிற்கேற்ப ஹசரத் ஹாரிஸ் பின் சுவைத் அவர்கள் ஹசரத் கைஸ் பின் சயித் அவர்களையும் ஷஹீதாக்கினார்கள் என்று வந்துள்ளது. ஹம்ரவுல் அசது போரில் இருந்து திரும்பிய போது ஹசரத் ஜிப்ரீல் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அன்னாரிடம், ஹசரத் ஹாரிஸ் பின் சுவைத் இப்போது கபாவில் இருக்கின்றார், மேலும் இவர் முஜஸ்திர் அவர்களை ஏமாற்றி கொலை செய்துவிட்டார். எனவே நீங்கள் முஜஸ்திர் பின் ஜியாதின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஹசரத் ஹாரிஸ் பின் சுவைத் அவர்களை கொலை செய்யுங்கள் என்று கூறினார். இந்த விஷயத்தை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கபாவிற்கு சென்றார்கள். பொதுவாக இந்த நேரத்தில் அன்னார் கபாவிற்கு செல்வதில்லை. அப்போது கபாவில் கடுமையான வெயில் இருந்தது. அன்னார் அங்கு சென்றபோது கபாவில் இருந்த அன்சாரி முஸ்லிம்கள் அன்னாருக்கு அருகில் ஒன்று கூடினர். அவர்களில் ஹசரத் ஹாரிஸ் பின் சுவைதும் இருந்தார். 1 அல்லது 2 போர்வையை அவர் போர்த்தியிருந்தார். ஹசரத் உவைமர் பின் சாயிதா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றிற்கேற்ப கபா மஸ்ஜிதின் கதவுக்கு அருகில் ஹாரிஸ் பின் சுவைத் அவர்களை ஷஹீதாக்கினார்கள். நான் எடுத்து கூறிக் கொண்டிருக்கின்ற சஹாபியை பற்றி சீரத்துல் ஹலபியாவில் உவைம் என்பதற்கு பதிலாக உவைமர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற நூல்களில் உவைம் பின் சாயிதா என்றே வந்துள்ளது. எவரிருப்பினும் இன்னொரு அறிவிப்பில் முஸ்லிமை ஏமாற்றி கொலை செய்தவரை கொலை செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைமர் பின் சாயிதா அவர்களுக்கு கட்டளையிடவில்லை, மாறாக ஹசரத் உஸ்மான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்று வந்துள்ளது. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அதாவது ஹசரத் ஹாரிஸ் பின் சுவைத் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் முஜஸ்திர் அவர்களை கொலை செய்துள்ளேன். நான் இஸ்லாத்தை விட்டு முகம் திருப்பி விட்டேன். மேலும் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்பதற்காக நான் கொலை செய்யவில்லை. மாறாக ஷைத்தான் எனக்கு ரோஷத்தை தூண்டினான். எனவே நான் எனது இந்த செயலுக்காக இறைவன் மற்றும் இறைவனின் தூதருக்கு முன்னால் தௌபா செய்கின்றேன். நான் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு நோற்பேன், ஒரு அடிமையை விடுதலை செய்வேன் என்று கூறினார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் அவர்களின் இந்த கூற்றை ஏற்கவில்லை. அவருக்கு கொலை செய்வதற்கான தண்டனை வழங்கப்பட்டது. அபு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் உவைம் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்நாளிலேயே மரணமடைந்து விட்டார்கள். சீரத்துல் ஹலபியாவில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஆனால் அன்னாரது மரணம் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் 65, 66 வயதில் நிகழ்ந்தது என்றும் கூறப்படுகின்றது. அடுத்த சஹாபி நுஅமான் பின் சினான் ஆவார்கள். அன்னார் அன்சார்களின் கோத்திரமான ஹஸ்ரஜ் குடும்பத்தின் பனு நுஅமானை சேர்ந்தவர். அன்னார் பனு நுஅமானின் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாவார் என்று இப்னு ஹிஷாமில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இப்னு சாத் அவர்கள் பனு உபைத் பின் அதி அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாவார் என்று எழுதியுள்ளார்கள். அன்னாருக்கு பதர், உஹது போர்களில் கலந்து கொள்ளும் நர்பாகியம் கிடைத்தது. அடுத்த சஹாபி அன்தரா மௌலா சுலைம் ஆவார்கள். ஹஸ்ரத் அன்தரா அவர்கள் சுலைம் பின் அமர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாவார்கள். அன்னார் வாத் பின் கனம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அன்னார் பதர், உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹது நாளில் ஷஹீதானார்கள். அவர்களை நௌஃபல் பின் முஆவியா என்பவன் ஷஹீதாக்கினான். ஓர் அறிவிப்பிற்கேற்ப அன்னாரது மரணம் ஹசரத் அலி அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 37வது ஆண்டில் நிகழ்ந்தது என்று வந்துள்ளது. அடுத்த சஹாபி நுஅமான் பின் அப்தே அமர் அவர்கள். அன்னார் அன்சார்களின் கோத்திரமான ஹஜ்ரஜின் கிளையான பனு தீனார் பின் நஜ்ஜாரை சேர்ந்தவர். அன்னாரது தந்தையின் பெயர் அப்தே அமர் பின் மசூத் ஆகும். தாயாரின் பெயர் சுமேரா பின் கைஸ் ஆகும். அன்னார் பதர், உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். பதர் போரில் அன்னாரது சகோதரர் ஜஹாக் பின் அப்தே அமர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஹஸ்ரத் நுஅமான் பின் அமர் அவர்களுக்கு உஹது போரில் ஷஹாதத் பானத்தை அறந்தும் நர்பாகியம் கிடைத்தது. அன்னருக்கு குத்பா என்ற 3வது ஒரு சகோதரரும் இருந்தார். இவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபி என்ற அந்தஸ்தை பெறும் நற்பேறு கிடைத்தது. குத்பா அவர்கள் பிர்ரே மஊனா சம்பவத்தின் போது ஷஹீதானார்கள். முஹம்மது பின் சாத் பின் நபி வக்காஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு தீனாரை சேர்ந்த ஒரு பெண்ணை கடந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் கணவர், மகன், தந்தை ஆகியோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டு ஷஹீதானார்கள். அந்த பெண்ணிடம் அதற்காக வருத்தம் தெரிவிக்கப்பட்ட போது அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், அன்னார் நலமாக இருக்கின்றார்கள், மேலும் எவ்வாறு நீ விரும்புகின்றாயோ அவ்வாறு இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் பார்க்க விரும்புகின்றேன், எனக்கு அன்னாரை காண்பியுங்கள் என்று கூறினாள். பிறகு அந்த பெண்மணிக்கு அன்னாரை காண்பித்தார்கள். அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பிறகு அன்னாருக்கு பிறகு ஏனைய அனைத்து துன்பங்களும் சாதாரண ஒன்றே ஆகும் என்று கூறினாள். இன்னொரு அறிவிப்பில் அன்னாரது மகன் ஷஹீதானது தொடர்பான அறிவிப்பும் வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவிய போது மதீனாவாசிகள் மிகவும் பதற்றத்திற்கு ஆளானார்கள். எதுவரை என்றால் மதீனாவின் வீதிகளில் கூச்சலும் சப்தமும் ஒலித்தது. ஒரு அன்சாரி பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வந்து தமது மகன், சகோதரன் மற்றும் கணவரின் உடலை கண்டார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அந்த பெண்மணி முதலில் யாரை பார்த்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி நபரை அந்த பெண்மணி கடந்தபோது இது யார் என்று கேட்டாள். அதற்கு மக்கள், இது உமது மகன், சகோதரன் மற்றும் கணவர் ஆவார் என்று கூறினர். அப்போது அவள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை என்ன என்று கேட்டாள். அதற்கு மக்கள், அன்னார் முன்னால் இருக்கின்றார்கள் என்று கூறினர். அந்த பெண்மணி முன்னேறி சென்றவாறு அன்னாருக்கு அருகில் சென்று, நபிகள் நாயகமே, என் தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்றால் பிறகு எந்த நஷ்டத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று கூறினாள். இன்னொரு அறிவிப்பிற்கேற்ப இந்த பெண்மணியின் பெயர் சுமேரா பின் கைஸ் என்று வந்துள்ளது. இவர்கள் நோமான் பின் அப்தே அம்ரின் தாய் ஆவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், சஹாபாக்களிடம் இத்தகைய தைரியத்தின் உதாரணம் மிகுதியாக காண கிடைக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் பல நாடுகளை சார்ந்தவர்களிடம் இதை போன்ற ஒன்றிரண்டு உதாரணங்களை காண கிடைக்கலாம். ஆனால் சில ஆயிரங்களை கொண்ட சஹாபாக்களிடம் இத்தகைய உதாரணங்கள் மிகுதியாக காணப்படுகிறது. ஒரு பெண்ணுடன் தொடர்புடைய இந்த உதாரணம், இது எத்தகைய உயர்தரமான உதாரணமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பலமுறை இதை எடுத்துக் கூறியுள்ளேன். இது ஒவ்வொரு சபைகளிலும் எடுத்துக் கூறப்படுவதற்கு தகுதி வாய்ந்ததாகும். மேலும் இதன் நினைவை உயிருடன் வைக்க வேண்டும். சில சம்பவங்கள் எத்தகைய சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கின்றது என்றால் அதனை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறினாலும் அது பழையதாக ஆகிவிடுவதில்லை. இந்த பெண்மணியின் சம்பவமும் அதை போன்றதே ஆகும். இந்த பெண்மணி உஹத் போரின் சந்தர்ப்பத்தின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று மதீனாவில் செய்தியை கேள்விப்பட்டாள். அவள் பதற்றமடைந்தவாறு மதீனாவின் மற்ற பெண்மணிகளுடன் வெளியில் வந்தாள். அப்போது உஹது போரிலிருந்து திரும்பி வந்த முதலாவது சவாரியை பார்த்து, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று அந்த பெண்மணி கேட்டாள். அதற்கு அவர், உங்கள் கணவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்மணி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கேள்வி கேட்டேன், ஆனால் நீங்களோ எனது கணவர் தொடர்பான செய்தியை கூறுகின்றீர்கள் என்று கூறினாள். பிறகு அந்த நபர், உங்களது தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்மணி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை தொடர்பாக கேள்வி கேட்கின்றேன், ஆனால் நீங்களோ எனது தந்தையின் நிலையை கூறுகின்றீர்கள் என்று கூறினாள். பிறகு அந்த நபர், உங்களது 2 சகோதரர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். பிறகும் அந்த பெண்மணி, நீங்கள் எனது கேள்விக்கு உடனடியாக பதில் தாருங்கள், நான் எனது உறவினர்கள் தொடர்பாக கேட்கவில்லை, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவே கேட்கின்றேன் என்று கூறினாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் என்று அந்த சஹாபியின் உள்ளம் அறிந்திருந்தது. எனவே இந்த பெண்மணியிடம் அவளது உறவினர்கள் தொடர்பான நிலையை எடுத்துக் கூறலாம் என்று அந்த சஹாபி கருதினார்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கோ எல்லாவற்றையும் விட முதன்மையான விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பாகவே இருந்தது. எனவேதான் அவர்கள், நீங்கள் உடனடியாக எனது கேள்விக்கு பதில் தாருங்கள் என்று கூறினார்கள்.
அப்போது அந்த சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த பெண்மணி, அன்னார் உயிருடன் இருக்கின்றார்கள் என்றால் பிறகு எவர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வெளிப்படையில் இந்த உதாரணத்திற்கு எதிரில் ஒரு கிழவியின் உதாரணம் ஒன்றுமே இல்லை. இதனை எழுதக்கூடியவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அன்னார் எவரை குறித்தோ எழுதியுள்ள ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதாவது, அவளது உள்ளம் கவலையின் சுமையினால் துக்கம் நிறைந்ததை போன்று தென்பட்டது. அவள் உள்ளத்தால் அழுது கொண்டிருந்தாள், ஆனால் அதனை அவள் வெளிப்படுத்தவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் இந்த சஹாபியோ உள்ளத்தாலும் மகிழ்ச்சியுடன் இருந்தால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டு உள்ளத்தால் அந்த பெண்மணி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள். அந்த காலத்தில் பத்திரிகையில் எழுதப்பட்டிருந்த எந்த பெண்மணியை பற்றி முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் எடுத்து கூறினார்களோ அந்த பெண்மணியின் உள்ளத்தில் நிச்சயமாக கவலை இருந்தது, ஆனால் அதனை அவள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த சஹாபியாவின் உள்ளத்தில் எந்த துக்கமும் இருக்கவில்லை. இது எத்தகைய வியக்கத்தக்க உதாரணம் என்றால், இத்தகைய ஒரு உதாரணத்தை உலகத்தின் வரலாறு ஒருபோதும் எடுத்துக்காட்ட முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த பெண்மணியின் சம்பவத்தை படிக்கும்போது எனது உள்ளம் அவர்களின் மீதான கண்ணியத்தினால் நிறைந்து விடுகின்றது. அவள் எனது அன்பிற்குரியவருக்காக எவரும் வெளிப்படுத்த இயலாத தனது அன்பின் ஒரு உதாரணத்தை விட்டு சென்றுள்ளார்கள். பிறகு இந்த அன்பு மற்றும் நேசத்தை பற்றி எடுத்து கூறியவாறு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், பாருங்கள், இந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த அளவுக்கு அன்பு இருந்தது. மக்கள் அவளது தந்தை, மகன், கணவரின் மரணம் தொடர்பான செய்தி தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த பெண்மணியோ, நீங்கள் எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை மட்டும் கூறுங்கள் என்றே பதிலளித்துக் கொண்டிருந்தாள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இத்தகைய அன்பை வெளிப்படுத்திய இவளும் ஒரு பெண்மணியே ஆவாள். அன்னார் இது தொடர்பாக இன்னொரு இடத்தில் கூறுகின்றார்கள், இந்த நிலையை சற்று உங்கள் கண்களால் படம் பிடித்து பாருங்கள். நீங்கள் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்டிருப்பீர்கள். நமக்கு நெருக்கமானவர் எவர் ஒருவராவது மரணிக்கத்தான் செய்கின்றார். அவர் நமது தந்தையையோ, ஒருவர் தனது தந்தையையோ, தனது தாயையோ, தனது சகோதரனையோ அல்லது தனது சகோதரியையோ மரணிப்பதை பார்க்கின்றார். அந்த காட்சியையும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவர் தனது அன்பிற்குரியவரின் கைகளால் வீட்டில் சிறந்த உணவை சமைக்க செய்து அதை சாப்பிட்டு விட்டு பிறகு அவருக்கு சிகிச்சை செய்து அவருக்கு தொண்டாற்றிய பிறகு அவர் மரணிக்கின்ற போது அவரது நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மேலும் அப்போது வீட்டில் எத்தகைய கியாமத்தின் நிலை ஏற்படும்? மேலும் மரணிக்கக்கூடியவருக்கு தாம் மரணித்திருப்பதை தவிர வேறு எது பற்றியும் எந்த எண்ணமும் வராது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களின் உள்ளத்தில் எத்தகைய அன்பை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு அன்னாருக்கு எதிரில் வேறு எதை பற்றியும் கவலை இருக்கவில்லை. அன்னார் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள் என்பதால் தான் இந்த அன்பும் அவர்களுக்கு இருந்தது. அன்னார் முஹம்மதாக இருந்ததால் இந்த அன்பு இருக்கவில்லை. மாறாக அன்னார் ரசூலுல்லாவாக, அல்லாஹ்வின் ரசூலாக இருந்ததால் தான் இந்த அன்பு இருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையில் அந்த மக்கள் இறைவன் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தனர். ஏனென்றால் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தான். எனவே அன்னாரது சஹாபாக்கள் அன்னாரை நேசித்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களையும் பாருங்கள், அவர்களிடமும் அன்னாரது இருப்பின் மீது எந்த அளவுக்கு அன்பு இருந்தது. பிறகு அன்னார் ஒரு சம்பவத்தை பற்றியும் எடுத்து கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக இந்த அன்பை தான் அல்லாஹ் இந்த மக்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தினான். இருந்த போதிலும் அவர்கள் அனைத்தையும் விட இறைவனுக்கு முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். இதுவே ஏகத்துவமும் ஆகும். இதுவே அவர்களை முழு உலகிலும் மேலோங்க செய்தது. இறைவனுக்கு எதிரில் அவர்கள் தாயையும் பொருட்படுத்தவில்லை, தந்தையையும் பொருட்படுத்தியதில்லை. அவ்வாறே சகோதரனையும் சகோதரியையும் பொருட்படுத்தியதில்லை. மேலும் கணவனையோ மனைவியையோ பொருட்படுத்தியதில்லை. அவர்களுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. அது என்னவென்றால்,
அவர்களது இறைவன் அவர்கள் மீது திருப்தி கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அவர்களது எண்ணமாக இருந்தது. எனவேதான் அல்லாஹ் அவர்களை குறித்து ரலியல்லாஹு அன்ஹும் என்று கூறினான். அவர்கள் அனைத்தையும் விட அல்லாஹ்விற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். மேலும் அல்லாஹும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கினான். அன்னார் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு இருக்கவில்லை. இப்போது இவர்களுக்கு அல்லாஹுடன் தொடர்பு இருக்கின்றதென்றால் அது வெறும் சிந்தனையில் மட்டுமே இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றோம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறத்தான் செய்கின்றனர். ஆனால் அவர்களது உள்ளத்தில் இவ்விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவும் அன்னாரது விருப்பத்திற்குரியவர்கள் தொடர்பாகவும் இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்களது உள்ளங்கள் துடிக்கின்றது. ஷியா, சன்னி போன்றோர் அன்னார் மற்றும் அன்னாரது குடும்பத்தை பற்றி பேசும்போது அவர்களிடம் உணர்ச்சி மேலோங்கி விடுகின்றது. ஆனால் அல்லாஹ்வை பற்றி எடுத்து கூறும்போது அவர்களது உள்ளங்கள் துடிப்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஓர் அருளை அல்லாஹ்வே நமக்கு வழங்கியுள்ளான். ஆக அல்லாஹ்வின் மீதான அன்பு மற்றும் அவனது பெயரை கேட்டாலே நமது உள்ளத்தில் ஒரு துடிப்பு ஏற்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையான முன்னேற்றம் அல்லாஹ்வின் மீதான அன்பினாலேயே ஏற்படும், ஏகத்துவத்தில் நிலை பெற்றிருப்பதிலேயே ஏற்படும். ஆக இதுதான் அடிப்படையான விஷயமாகும். இதனை நம்மில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் மீதான உண்மையான அன்பையும் அதன் உண்மையான ஞானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. இப்போது நான் சில மர்ஹூமீன்களை பற்றி எடுத்து கூறுவேன். தொழுகைக்கு பிறகு அவர்களது ஜனாசாவையும் தொலை வைப்பேன். முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய கராச்சி ஜமாத்தின் அமீரான மௌதூத் அஹமது கான் சாஹிப் அவர்களுடையதாகும். மதிப்பிற்குரிய ராணா மக்சூத் அகமது கான் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். ஜூலை 14 அன்று தமது 78வது வயதில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 12 ஏப்ரல் 1941 ஆண்டு அன்னார் காதியானில் பிறந்தார்கள். ஹஜ்ரத் நவாப் முபாரகா பேகம் சாஹிபா மற்றும் ஹஜ்ரத் நவாப் முகமது அலி சாஹிப், டாக்டர் மீர் முகமது நாசிர் சாஹிப் ஆகியோரின் பேரனாக அன்னார் இருந்தார்கள். அன்னார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் LLB பட்டத்தை பெற்றார்கள். மேலும் சிறிது காலம் மதிப்பிற்குரிய ஷேக் முசஃபர் அஹமது சாஹிப் அவர்களிடமும் பிராக்டிஸ் செய்தார்கள். ஆர்டிக்னம் என்ற பிரபலியமான லா பிளாட்பார்மின் மூலமாக டாக்கா சென்றார்கள். அங்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 52 வருடங்கள் வரை இந்த கம்பெனியுடன் இருந்தார்கள். சீனியர் பார்ட்னராக இருந்தார்கள். பேங்கிங் மற்றும் கார்ப்பரேட் சட்ட விதிமுறைகளை அறிந்திருப்பதில் புலமை பெற்றிருந்தார்கள். இது தொடர்பான மிகுதியான ஞானத்தை அன்னார் பெற்றிருந்தார்கள். பாகிஸ்தானின் சில கார்ப்பரேட் நிறுவனங்களின் விதிமுறைகளையும் இவர்கள் தொகுத்துள்ளார்கள். பெரிய பெரிய கம்பெனி சார்பாக இவர்களுக்கு டைரக்டர் பதவிக்கு அழைப்பு வந்தது. ஆனால் இவர்கள் அனைத்தையும் மறுத்துவிட்டார்கள். மேலும் மனிதன் எதுவும் செய்யவில்லை என்றாலும் மற்றவர்களின் காரணத்தினால் இத்தகைய பதவிகளில் தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுவிடும். எனவே இதன் காரணமாக ஜமாத்திற்கும் அவப்பெயர் ஏற்பட்டுவிடும். எனவே நான் இதிலிருந்து தவிர்ந்து கொள்கின்றேன் என்று அன்னார் கூறி வந்தார்கள். இவர்கள் மனைவி மட்டுமின்றி ஒரு மகனையும் ஒரு மகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். இவர்களது மகன் வக்கீல் துறையுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். சாஹிப்ஜாதா முபாரக் அகமது சாஹிப் அவர்களின் பேத்தியின் மகன்தான் அன்னாரது மருமகனாவார். அன்னாரது மகள் கணவருடன் கனடாவில் இருக்கின்றார். அன்னார் 1996 ஆண்டு கராச்சியின் மாவட்ட அமீராக நியமிக்கப்பட்டார்கள். இதற்கு முன்பாக அன்னார் நாயிப் அமீராகவும் வெளியுறவுத்துறை செயலராகவும் தொண்டாற்றி வந்தார்கள். ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன், நாசிர் ஃபவுண்டேஷன், தாஹிர் ஃபவுண்டேஷனின் டைரக்டராக அன்னார் இருந்துள்ளார்கள். 84 ஜமாத்திற்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக
இவர்களுக்கு மீடியாவுடனும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டது. அன்னாரது மனைவி அம்மத்துல் முஃமின் சாயிபா அவர்கள் மர்ஹூம் அலி சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். மேலும் சையீதா பேகம் சாஹிபா இவர்களது தாய் ஆவார்கள். சையீதா பேகம் சாஹிபா அவர்கள் மீர் முகமது இஸ்ஹாக் சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னார் மிகவும் எளிமையான இயல்பை கொண்ட, அனுதாபத்துடன் நடந்து கொள்கின்ற, நல்லியல்பை கொண்ட, பரிவுடன் நடந்து கொள்கின்ற நபராவார்கள். எவருடன் எல்லாம் அன்னாரது தொடர்பு இருந்ததோ அவர்கள் அனைவருமே பல வருடங்களாக இவர்களுடன் தொடர்பு இருந்ததை போன்று தோன்றுகிறது என்று கூறுகின்றார்கள். ஜமாத்தின் சிறிய பணியாளராக இருந்தாலும் சரி அல்லது மூத்த உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைவருமே இதனையே கூறியுள்ளனர். அவர்களது மனைவி கூறுகின்றார்கள், எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கணவர் என்ற அடிப்படையிலும் தந்தை என்ற அடிப்படையிலும் நான் அவர்களிடம் எந்த குறையையும் கண்டதில்லை. அவர் முன்மாதிரியான கணவராவார், முன்மாதிரியான தந்தையாவார், முன்மாதிரியான நபராக திகழ்ந்தார். மேலும் அனைவருமே அவரிடமிருந்து மிகுந்த தாக்கத்தை பெற்றார்கள். அவர்களது மகன் கூறுகின்றார்கள், குழந்தை பருவத்திலிருந்தே எங்களுக்கு தொழுகைக்கான பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். சிறிய வயதிலிருந்தே என்னை தன்னுடன் தொழுகைக்கு அழைத்துச் செல்வார்கள். மேலும் பெரியவர்களுக்கு கண்ணியம் அளிக்கும்படியும் அவர்களுக்கு தொன்றாற்றும்படியும் அறிவுறுத்தி வந்தார்கள். அவர்களது தொழுகை மற்றும் பொருள் தியாகம் தொடர்பாக எங்களிடம் மிகுந்த தாக்கத்தை விட்டு சென்றுள்ளார்கள். அன்னார் தொழுகையை பேணக்கூடியவராக இருந்தார்கள், பொருள் தியாகத்திலும் முன்னணியில் இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ரபுவா செல்லும் போது எங்களை பெஹஸ்தி மக்பரா அழைத்து செல்வார்கள். மர்ஹூமீன்கள் மற்றும் சஹாபாக்களின் கபருக்கு அழைத்து சென்று எங்களுக்கு அவர்களது அறிமுகத்தை செய்து வைப்பார்கள். பணிவு அவர்களிடம் மிகுதியாக காணப்பட்டது. ஏழைகளிடம் மிகவும் பணிவுடன் நடப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒரு அதிகாரியிடம் தமக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்றும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ அவ்வாறு அவர்கள் செய்ததில்லை. அவர்களுக்கு முன் தமக்கென்று ஒரு கண்ணியத்தை அவர்கள் நிலைநாட்டி இருந்தார்கள். அவர்களது மனைவி கூறுகின்றார்கள், நான் அவர்களிடம் இதனை நகைச்சுவையாக கூறி வந்தேன். அதாவது, நீங்கள் மற்றவர்களை நல்ல முறையில் சந்திக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் மேலதிகாரியை சந்திக்கும் போது உங்களது கண்ணியத்தை நிலைநாட்டியவாறு நடந்து கொள்கின்றீர்கள். அப்போது நீங்கள் நவாப் என்பது போன்ற தோற்றம் வெளிப்படுகின்றது என்று நான் நகைச்சுவையாக கூறி வந்தேன். பிறகு சிந்திலுள்ள சிறைவாசிகளுக்காகவும் இவர்கள் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். தமது சுற்றுப்பயணத்தின் போது சுஹதாக்களின் குடும்பத்திற்காகவும் அன்னார் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். அன்னாரது மனைவி கூறுகின்றார்கள், என்னையும் உடன் அழைத்துச் செல்வார்கள். அவர்களது குழந்தைகளை கருத்தில் கொள்வார்கள், அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவார்கள். விருந்து உபசரிப்பு என்ற பண்பு இவர்களிடம் மிகைத்து காணப்பட்டது. எழுதக்கூடிய ஒவ்வொருவரும் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இவர்களது மனைவியும் இது பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, சில நேரங்களில் இத்தனை விருந்தினர்கள் வருகின்றனர், உணவிற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறி 10 நிமிடத்திற்கு முன்புதான் எனக்கு போன் வரும். மேலும் எப்போதும் போனில் தான் தகவல் கொடுப்பார்கள். பிறகு உடனே போனை அணைத்து விடுவார்கள். இதன் மூலம் காரணத்தை கூறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்வார்கள். ஹிலாஃபத்தோடு இவர்களுக்கு களப்பற்ற எல்லையற்ற அன்பின் தொடர்பு இருந்தது. இவர்களது மகன் கூறுகின்றார், எனது தந்தை எனக்கும் எனது சகோதரி மற்றும் இதர குழந்தைகளிடம் வாரத்தில் ஒருமுறை உங்களது நிலைமைகளை ஹலீஃபாவிற்கு கண்டிப்பாக கடிதம் எழுத வேண்டும், ஃபேக்ஸ் செய்ய வேண்டும், மேலும் இந்த தொடர்பை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்தார்கள். இவர்களுக்கு 2 வருடத்திற்கு முன்பாக கேன்சர் நோய் ஏற்பட்டது. அதற்கான சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் சிகிச்சையில் குணமடைந்தார்கள். எனது உடல்நலம் சரியாகிவிட்டது. நான் மீண்டும் அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டேன். ஏறக்குறைய பாதிக்கும் அதிகமான பணிகளை முடித்து விட்டேன் என்று எனக்கும் எழுதியிருந்தார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு இவர்களது உடல்நலம் திடீரென மோசமானது. ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுள்ளதை போன்று தெரிகிறது. இதன் காரணமாக அன்னார் உயிர் பிழைக்க முடியாமல் ஆயிற்று. எவ்வாறு இருப்பினும் அன்னாருக்கு கேன்சர் நோயிற்கான சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இவர்கள் தொடர்பாக மருத்துவர்கள் கூறுகின்றனர்,
நாங்கள் இந்த நபரை கண்டு மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளோம். ஒன்று, இவர்கள் மிகவும் பொறுமைசாலி ஆவார். மற்றொன்று, இவருடன் பேசிய போதுதான் இவர் ஒரு ஸ்காலர் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அன்னாரது மகன் கூறுகின்றார், நாங்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனை செல்லும் போது மருத்துவர்கள் அன்னாருக்கு கண்ணியமளிக்கும் விதமாக எழுந்து நிற்பார்கள். ஜமாத்தை சாராத இளைஞர்கள் வருத்தம் தெரிவிப்பதற்காக வந்திருந்தனர். அவர்களில் ஒரு இளைஞர் கூறுகின்றார், அன்னாரது நல்லொழுக்கம் தொடர்பான தாக்கம் இன்றும் என்னிடம் இருக்கின்றது. பிறகு அன்னாரது மனைவி கூறுகின்றார், சந்தாவை செலுத்துவதில் முழு பேணுதலுடன் நடப்பார்கள். அன்னாருக்கு நல்ல வருமானம் இருந்தது, செல்வந்தராவார். ஆனால் நான் ஒருபோதும் அவர்களது வருமானம் தொடர்பாக கேட்டதில்லை. உள்ளத்தில் கேட்க எண்ணம் வந்தாலும் ஒருபோதும் கேட்பதற்கான தைரியம் வந்ததில்லை. ஆனால் எப்போதாவது சந்தாவின் பட்டியலை பார்க்கும்போது எவ்வளவு சந்தா கொடுக்கின்றார்கள், எவ்வளவு வருமானம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. இது மட்டுமல்ல, மர்ஹூமின்களுக்காக சந்தாவும் அன்னார் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். அதன் பட்டியலும் மிக நீண்டதாகும். அன்னார் கூறி வந்தார்கள், அதாவது வீட்டின் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், மேலும் ஜமாத்திற்காக அதிகமாக தியாகம் செய்யுங்கள். அன்னாரது மனைவி கூறுகின்றார்கள், அன்னார் ஜமாத்திற்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதால் தான் சம்பாதிக்கின்றார்கள் என்ற எண்ணமே எனக்கு சில சமயங்களில் வந்தது. குற்றஞ்சாட்டுவது, குற்றம் சுமத்துவது, முறையீடு செய்வது ஆகியவற்றின் மீது கடுமையான வெறுப்பு அன்னாருக்கு இருந்தது. இதை பற்றி ஒவ்வொரு நபரும் கூறியுள்ளனர். நானும் இதற்கு சாட்சியாவேன். இது தொடர்பாக கடுமையான வெறுப்பு அன்னாரிடம் இருந்தது. அவர்களது மனைவி கூறுகின்றார்கள், ஒருபோதும் எவருக்கு எதிராகவும் எந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிடையாது. கோல் மூட்டுவது போன்றவற்றிற்கு மிகவும் எதிரானவர் ஆவார். அன்னாரது ஒரு அறிவுரை இதுவாகும், அதாவது வாழ்க்கையில் எவர் மீதும் அதிகமாக நம்பிக்கை கொள்ளாதீர்கள். எதை செய்ய வேண்டும் என்றாலும் உங்களது ஆற்றல்களால் அதை செய்யுங்கள். ஏனென்றால் பிறகு முறையிடுவதற்கான எந்த வாய்ப்பும் எஞ்சியிருக்க கூடாது. பஷீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்களும் நாய் அமீராகவோ அல்லது வேறு பொறுப்பிலோ இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நீங்கள் மிக அதிகமாக எளிமையை வெளிப்படுத்துகின்றீர்கள், கருணை காட்டுகின்றீர்கள். கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள், சில பணிகளில் கடுமை காட்ட வேண்டியது இருக்கிறது என்று நான் கூறினேன். அதற்கு அன்னார் இவ்வாறு பதிலளித்தார்கள், நீங்கள் உங்களது வாலண்டியர் மீது எவ்வாறு கடுமை காட்ட முடியும்? அவர் நேரத்தை ஒதுக்கி தொண்டு செய்வதற்காக வந்துள்ளார். அவர் மீது எவ்வாறு கடுமை காட்ட முடியும்? ஆக மிகவும் பணிவுடன் அன்புடன் அவர்களிடம் பணியை பெறுவார்கள். ஹுத்தாம்களும் காயிதீன்களும் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். அதாவது மிகவும் அன்புடன் இவர்கள் எங்களிடம் பணி வாங்குவார்கள். கராச்சியில் டியூட்டி கொடுத்து வந்தனர். மேலிடம் அமீர்மார்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று கூறியது. எனவே ஹுதாம்கள் டியூட்டிக்காக சென்றபோது அன்னார் அவர்களை கருத்தில் கொள்வார்கள். மேலும் நீங்கள் வீட்டிற்கு சென்று எனக்கு போனில் நலமாக சென்று விட்டோம் என்ற தகவலையும் தாருங்கள் என்று கூறினார்கள். காயித் சாஹிப் கூறுகின்றார், சில நேரங்களில் என்னிடம் வாகனம் இருக்கவில்லை என்றால் பிறகு தமது வாகனத்தை அவர்கள் கொடுப்பார்கள். மேலும் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அவர்களது மகள் கூறுகின்றார், எனது தந்தை எங்களிடத்தில் குழந்தை பருவத்திலிருந்து அல்லாஹின் மீதான நம்பிக்கை, ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வுடன் நடந்து கொள்ளுதல் மற்றும் ஹலீஃபாவிற்கு கட்டுப்படுதல் ஆகியவற்றிற்கான மிக பெரிய முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள். மேலும் இதில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். மேலும் USA ஜலசாவின் லைவ் ஸ்ட்ரீமையும் முறையாக கேட்டார்கள். என்னிடமும் தொடர்ச்சியாக கேட்கும்படி கூறி வந்தார்கள். இவர்களது மகள் கனடாவில் வசித்து வருகின்றார். ஜெர்மனி மற்றும் கனடாவின் ஜல்சா ஒன்றாக நடைபெற்ற போது நான் ஜெர்மனி ஜல்சாவை கேட்கின்றேன் என்று தமது மகளிடம் கூறினார்கள். முறையாக ஹுத்பாவை கேட்பதற்கான பழக்கம் அன்னாருக்கு இருந்தது. ரமலான் மாதத்தை மிகவும் பேணி வந்தார்கள். ரமலான் மாதத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் பயணத்திற்கான எந்த திட்டத்தையும் வகுக்க மாட்டார்கள். இதில் பலருக்கும் பாடம் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக பயணத்திற்கான சாக்கு போக்கை கூறி
சிலர் நோன்பை விட்டு விடுகின்றனர். கராச்சியின் முன்னாள் முபல்லிக் சையது ஹுசைன் அஹமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கராச்சியில் நான் முரபியாக இருந்தேன். செயற்குழுவில் ஏதாவது ஒரு கஷ்டமான தருணத்தில் இது அல்லாஹ்வின் பணியாகும், நாம் நமது முயற்சிகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கூறி வந்தார்கள். சந்திக்க வரக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்பார்கள். கேள்வி கேட்பவரின் ஒவ்வொருவரின் கேள்வியையும் கவனமாக படிப்பார்கள், கேட்பார்கள், சரியான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அனாதைகள், விதவைகள் மற்றும் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வார்கள். ஜமாத் பட்ஜெட் குறைவாக இருந்த போதிலும் தொகையை உச்சப்படுத்தி விடுவார்கள். கராச்சியின் ஒரு பெண்மணி மரியம் சமர் சாஹிபா கூறுகின்றார்கள், அவர்கள் தமது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, மாறாக முழு கராச்சி ஜமாத்திற்கும் பரிவு காட்டக்கூடிய ஒரு தந்தையாகவே விளங்கினார்கள். வீட்டின் ஒவ்வொரு இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொள்வார்கள். அனைவரை பற்றியும் கவலை கொள்வார்கள். பணிவான நபராவார். ஒருமுறை ஒரு நிகழ்ச்சியில் அன்னாரது பெயர் நவாப் மௌதூத் அகமது கான் என்று எழுதப்பட்டிருந்தது. அன்னார் தமது கைகளால் நவாப் என்ற சொல்லை அடித்து விட்டார்கள். குறைஷி மெஹமூத் சாஹிப் செயல் தலைவர் கூறுகின்றார், அன்னார் தமது அமீர் காலகட்டத்தில் கராச்சி ஜமாத்திற்கு பரிவு காட்டக்கூடிய ஒரு தந்தையாக விளங்கினார்கள். அவர்களை வழிகாட்டினார்கள். ஒவ்வொருவருக்கும் பிரியமான நபராக அன்னார் திகழ்ந்தார்கள். பரிவு காட்டக்கூடிய நபராவார். தைரியமிக்கவர். எளிமை அவர்களது இயல்பில் உள்ள ஒன்றாகும். பணிவு இவர்களது அடையாளமாகும். சிறியவரோ பெரியவரோ, ஏழையோ செல்வந்தரோ, படிப்பறிவு பெற்றவரோ படிப்பறிவு இல்லாதவரோ ஒவ்வொருவரையும் மிகவும் அன்புடன் சந்திப்பார்கள். மேலும் மிகவும் கவனமாக இவர்களது கூற்றை செவியேற்பார்கள். மேலும் ஆலோசனையும் வழங்குவார்கள். வரக்கூடியவர் சிறியவராகவோ பெரியவராக இருந்தாலும் தமது நாற்காலியிலிருந்து எழுந்து நின்று அவர்களை வரவேற்பார்கள். ஜமாத் பணிகளை செய்வதில் இரவில் நீண்ட நேரம் வரை செயலாற்றி வந்தார்கள். இரவு 10 மணி வரை தமது அலுவலகத்தில் பணி செய்து வந்தார்கள். ஜமாத் இளைஞர்களின் கல்விக்காக மிகவும் கவனம் செலுத்தி வந்தார்கள். அமீர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு செயலர்களிடமும் ஹல்காவின் சதர்களிடமும் தனிப்பட்ட தொடர்பை வைத்திருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு வழிகாட்டி வந்தார்கள். சதர் அன்சாருல்லா பாகிஸ்தான் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஜமாத்தின் தாலீம் மற்றும் தர்பியத்திற்காக மிகுந்த கவலை கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் சுற்றுப்பயணத்தில் அங்கு சென்றிருந்தேன். பொறுப்பாளர்களுக்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடைபெற்றது. என்னிடத்தில் வந்து மிகுந்த கவலையுடன் கூறினார்கள், நீங்கள் ரிஃப்ரெஷர் கோர்ஸிற்காக கராச்சிக்கு வந்துள்ளீர்கள். நான் உங்களிடம் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இன்று பள்ளியில் ஃபஜர் தொழுகைக்கு 3 அன்சார்கள் மட்டுமே வந்திருந்தனர். ஆனால் அனைவரது வீடும் பள்ளிக்கு அருகில்தான் இருக்கின்றது. மேலும் அனைவரிடமும் வாகனமும் இருக்கின்றது. அனைவராலும் எளிதில் பள்ளிக்கு வரவும் முடியும் என்று என்னிடம் கூறினார்கள். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மீட்டிங்கில் அனைத்து பொறுப்பாளர்களும் வந்துள்ளனர். எனவே நீங்கள் அவர்களுக்கு முதலில் புரிய வையுங்கள். அதாவது இவர்கள் முதலில் தம்மிடம் மிக நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இறைவணக்கத்தின் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். பிறகு தமது இளைஞர்கள் குழந்தைகளின் தர்பியத்தின் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். சதர் சாஹிப் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை இவர்கள் கூறிய போது இவர்களிடம் ஒரு வலி வேதனை இருந்தது. பிறகு ஒரு பெண்மணி எழுதியுள்ளார், இந்தியா காதியான் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். ஒவ்வொருவரிடமும் இந்தியன் கரன்சி இருந்தது. முதலில் எங்களுக்கு இதனை எடுத்துச் செல்வதற்கான அனுமதி இருந்தது. ஆனால் பிறகு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டது. அமீர் சாப் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிரப்புவதற்காக படிவத்தை கொடுத்தார்கள். இந்தியன் இமிகிரேஷனின் பணியாளர் இவர்களிடம் இந்தியன் கரன்சியை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லைதான், நீங்கள் தவறுதலாக கொண்டு வந்து விட்டீர்கள், எனவே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இந்த படிவத்தில் இதை பற்றி குறிப்பிட வேண்டாம், கரன்சியை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். ஆனால் அமீர் சாப் அவர்கள் அவரது கூற்றை கேட்கவில்லை. மேலும் தமது கையில் இருந்த 25-30,000 ரூபாயை பற்றி படிவத்தில் எழுதினார்கள். ஆனால் அந்த பணியாளரோ, நீங்கள் இந்த தொகையை இதில் குறிப்பிடாதீர்கள், ஏனெனில் சட்ட விதிகளுக்கேற்ப இந்த தொகையை நாங்கள்
கைப்பற்றி விடும் நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று கூறினார். இருந்தும் கூட அன்னார் அந்த படிவத்தில் இந்த தொகையை எழுதினார்கள். அத்துடன் இந்த தொகையை நீங்கள் என்னிடமிருந்து கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எந்த ஒரு எளிமையிலிருந்தும் எந்த ஒரு வசதி வாய்ப்பிலிருந்தும் அன்னார் பயன்பெறவில்லை. நான் கூறியது போன்று குத்தாம்களும் எழுதியுள்ளனர். அதாவது அன்னார் எங்கள் மீது குறிப்பான கவனம் செலுத்தி வந்தார்கள். டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நன்றி தெரிவித்து வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அவர்கள் மீது ஏதாவது பேருபகாரம் செய்தது போன்று அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். இம்தியாஸ் ஹுசைன் ஷாஹித் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கராச்சியின் டிக்ரோடின் அமீர் ஆவார்கள். நான் இவர்களது பண்புகளை ஒரு பெட்டியில் போட்டு மூட நினைத்தாலும் அதிலிருந்து வெளிப்படும் பண்புகள் அனைத்தும் எளிமை, பணிவு, ஹிலாஃபத்தின் மீதான அன்பு, ஜமாத் அமைப்பின் மீதான கண்ணியம் ஆகிய பண்புகளே வெளிப்படும். அவர் கூறுகின்றார், 2014 கராச்சியில் உள்ளூர் அமீர் தேர்ந்தெடுக்கப்படுவது அமல்படுத்தப்பட்டது. இவர்கள் அமீராக நியமிக்கப்பட்டார்கள். என் மீது மிக பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது என்று நான் மாவட்ட அமீர் சாஹிபிடம் சென்றேன். அதற்கு மாவட்ட அமீர் சாஹிப் அவர்கள், இது மிக பெரிய பொறுப்புதான், எனவே எப்போதும் இதனை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதாவது ஏதாவது கஷ்டம் வந்தால் பிறகு காலத்தில் கலீஃபாவிற்கு கடிதம் எழுதுங்கள். பிறகு அல்லாஹும் அருள் செய்கின்றான், நானும் இவ்வாறே செய்கின்றேன் என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள். எனவே கராச்சியில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தாலோ அல்லது மிக முக்கியமான சம்பவமாக இருந்தாலும் அல்லது சந்தா செலுத்துவதில் இறுதி வாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜும்மாவிற்கு முன்பாகவும் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக எனக்கு அவர்கள் துவாவிற்காக கடிதம் எழுதுவார்கள். காயித் குத்தாமுல் அஹ்மதியா பிலால் ஹைதர் கூறுகின்றார், சூரத்துல் முஃமினூனுடன் அமீர் சாப் அவர்களுக்கு குறிப்பான தொடர்பு இருந்தது. பெரும்பான்மையான குத்தாமுல் அஹ்மதியா நிகழ்ச்சிகளில் திலாவத் ஓதுவதற்காக சூரத்துல் முஃமினூனை திலாவத் செய்ய கூறுங்கள் என்று என்னிடம் கூறுவார்கள். பிறகு இந்த சூறாவை கவனமாக படியுங்கள் என்று அன்புடன் கவனமூட்டுவார்கள். காயித் சாஹிப் கூறுகின்றார், இன்றும் கூட நான் இதை பற்றி சிந்தித்து பார்த்தால் எனது உள்ளம் சாட்சி பகர்கின்றது. அதாவது அவர்கள் தமது தொழுகையை நிறைவேற்றுவதில் எல்லா விதமான வீணானவற்றிலிருந்தும் விலகி கொண்டார்கள். மேலும் நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பாக அன்னார் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். காயித் சாஹிப் கூறுகின்றார், அன்னார் எனக்கு வழங்கிய இன்னொரு அறிவுரை இதுவாகும். அதாவது ஒரு நாள் என்னிடம் அன்னார் மிகவும் அன்புடன் இதனை கூறினார்கள். அதாவது எனது வாழ்க்கையின் சுருக்கம் இதுவே ஆகும். அதாவது ஒவ்வொரு வாரமும் காலத்தின் கலீஃபாவிற்கு கடிதம் எழுதுங்கள். மிகவும் அன்புடன் இந்த விஷயத்தை எனக்கு புரிய வைத்தார்கள். நானும் இதிலிருந்து பயன்பெறுகின்றேன். உண்மையிலேயே ஹிலாஃபத்திற்கு அதிகமாக கட்டுப்பட்டு நடந்து வந்தார்கள். மிகுந்த கண்ணியமும் அளித்து வந்தார்கள். குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு நடந்த சில சம்பவங்கள் எனக்கு தெரிய வந்தது. நீங்களும் அங்கு இருந்தீர்கள். அவ்வாறு நடைபெற்றிருக்க கூடாது என்று நான் அவர்களுக்கு எழுதியிருந்தேன். பிறகு அவர்களது மன்னிப்பு கடிதமும் எனக்கு வந்தது. அதில் அவர்கள் இவ்வாறு எழுதினார்கள், அதாவது நாம் சுதந்திரமானவர்கள் அல்ல, நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர் ஒருவர் இருக்கின்றார், மேலும் நமக்கு தர்பியத் வழங்கக்கூடியவர் இருக்கின்றார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதற்காக நான் நன்றியும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உறவின் அடிப்படையில் என்னை விட மூத்தவராவார். கிலாபத்திற்கு முன்னால் உறவு ரீதியாகவும் தொடர்பு இருந்தது. நான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் மிகவும் பணிவுடன் நடந்து கொண்டார்கள். இன்னும் சொல்வதென்றால் ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னை நாதிர் ஆளாவாக நியமித்த போதும் இவர்கள் மிகவும் பணிவுடன் நடந்து கொண்டவாறு, ஜமாத் அமைப்பிற்கு கண்ணியமளித்தவாறு நன்றியுணர்வை அன்னார் எப்போதும் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக, அன்னாரது தகுதியை உயர்த்துவானாக, இவர்களது குழந்தைகளுக்கும் இவர்களது நன்மையை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. 2வது ஜனதா கனடாவின் நாயிப் அமீர் அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களுடையதாகும். 9 ஜூலை அன்று இதய துடிப்பு நின்று விட்டதனால் தமது 84வது வயதில் அன்னார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் காஷ்மீரின் புகழ்பெற்ற அஹ்மதி கலீஃபாவின் குடும்பத்துடன் தொடர்புடையவர்கள். அவர்களது தந்தை ஹலீஃபா அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் அப்துல் ரஹீம் சாஹிப் மற்றும் பாட்டனாரான கலீஃபா நூருதீன் சாஹிப், உமர் பக் சாஹிப் ஆகியோர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவர்களது பாட்டனாருக்கு ஸ்ரீநகர், காஷ்மீர், கானியாரில் ஈசாவின் கபரை ஆய்வு செய்வதற்கான நற்பாகியம் கிடைத்தது. இதனை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களில் பலமுறை குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கனடா ஜமாத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவராவார். 1968 பாகிஸ்தானிலிருந்து கனடா ஷிப்ட் ஆனார்கள். வக்கீல் தொழில் செய்து வந்தார்கள்.
பிறகு லா ஃபார்மை நிறுவினார்கள். பிறகு ஜமாத்திற்கும் சட்ட ரீதியான விவகாரங்களில் ஆலோசனை வழங்கி வந்தார்கள். கனடா ஜமாத்தில் அன்னாரது தொண்டு பாதி நூற்றாண்டுக்கும் அதிகமாகும். கனடாவின் முதல் நேஷனல் சதராகவும் கசா போர்டின் முதல் சதராகவும் அன்னார் விளங்கினார்கள். தமது இறுதி மூச்சு வரை கனடா ஜமாத்தின் நாயிப் அமீராக தொண்டாற்றும் நர்பாகியத்தை பெற்றார்கள். 2010 ஆண்டு ஹஜ் செய்வதற்கான நர்பாகியம் அன்னாருக்கு கிடைத்தது. பரந்த உள்ளத்தை கொண்டவர், அனைவருக்கும் விருப்பத்திற்குரியவர், புன்சிரித்த முகத்துடன் எப்போதும் தென்படுபவர், விவகாரங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர், சிறந்த கருத்தை தெரிவிக்கக்கூடியவர், மேலும் ஒரு நல்ல நன்றியுணர்வு கொண்ட மனிதராவார். உடல்நலம் சரியில்லாமல் இருந்த போதிலும் தமது கடமையை கடைசி மூச்சு வரை நிறைவேற்றி வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழிய தொடர்பு இருந்தது. மேலும் இங்கிருந்து என்ன வழிகாட்டல்கள் சென்றாலும் அதன்படி செயல்படுவதற்கு எப்போதும் முடிந்தவரை முயற்சி செய்தார்கள். அல்லாஹின் அருளால் மூசியாவார்கள். அல்லாஹ் இவர்களுடன் மக்ஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பொறுமையை வழங்குவானாக. இவர்கள் விட்டு சென்ற நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.